வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவையில் கனமழையால் ஏற்பட்ட சேதங்களை மத்திய இணை செயலாளர் தலைமையில் மத்திய குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு. நுண்கலைகள் மனிதர்களின் எண்ணங்களை, உணர்ச்சிகளை, கற்பனைகளை வெளிப்படுத்தும் ஊடகம். கவர்னர் கைலாசநாதன் பேச்சு. பெங்கல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கூடுதல் நிவாரணம் வேண்டி மத்திய குழுவிடம் திமுகவினர் மனு. குறைந்த அளவில் மாணவர்களுடன் இயங்கும் வீராம்பட்டினம் அரசு துவக்கப் பள்ளியின் இடம் மாறுதலை கண்டித்து ஊர் மக்கள் சாலையில் டென்ட் அமைத்து போராட்டம். புயல் காரணமாக புதுவையில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட சேதங்களை மத்திய இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழுவினர் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். பெங்கல் புயல் காரணமாக புதுவையில் கடந்த 30ஆம் தேதி கனமழையில் நகரம் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குறிப்பாக விமான நிலையம், ரயில்வே நிலையம், பேருந்து நிலையம், கடற்கரை சாலை மற்றும் ரெயின்போ நகர், வெங்கடா நகர், பாலாஜி நகர், பூமியான்பேட்டை, முதலியார்பேட்டை, காலாப்பட்டு மற்றும் கதிர்காமம், இந்திரா நகர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நகர பகுதிகளும் இதுபோன்று பாகூர், சொரியாங்குப்பம், குருவிநத்தம், கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், உருவையாறு, வில்லியனூர், திருக்கனூர் போன்ற 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாக்கினர். மேலும் கிராமப்புறங்களில் 3000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த விளைநிலங்கள் மழை நீரில் மூழ்கி வீணானது. இந்த நிலையில் புதுவையில் மழை நிவாரணமாக குடும்ப அட்டைகளுக்கு 5000 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மழை சேதங்களுக்காக புதுச்சேரியை மறுசீரமைப்பு செய்ய 600 கோடி ரூபாய் நிதி வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் மத்திய இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழு புதுச்சேரிக்கு வருகை புரிந்தது. அவர்களுக்கு அரசு சார்பில் புதுச்சேரி தமிழக எல்லையான முள்ளோடையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மத்திய குழு மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை 2 குழுவாக பிரித்து ஒரு குழு கிராமப்புறங்களிலும் மற்றொரு குழு நகர பகுதிகளிலும் ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிட்டனர். அப்பொழுது பொதுமக்களை சந்தித்த மத்திய குழுவினர் குறைகளை கேட்டறிந்தனர். தொடர்ந்து மழை சேதங்களையும் இதனால் அடைந்த இன்னல்களையும் பொதுமக்கள் மத்திய குழுவிடம் எடுத்துரைத்தனர். அதேபோன்று அரசு சார்பிலும் மழை பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவினருக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோரை சந்தித்து மத்திய குழு மழை பாதிப்புகள் குறித்து விவரங்களையும் கேட்டறிந்து ஆலோசனை செய்ய உள்ளனர். புதுவை பாரதி பூங்காவில் நடைபெற்ற 100க்கும் மேற்பட்ட சாலையோர ஓவிய கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் ஓவிய கலைஞர்களின் சாலையோர ஓவிய கண்காட்சி புதுவை பாரதி பூங்காவில் நடைபெற்றது. சாலையோர ஓவிய கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்து 100க்கும் மேற்பட்ட சாலையோர ஓவியங்களை பார்வையிட்டார். ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் கலை வளர்ச்சி பங்களித்தவர்களுக்கு காமராஜர் விருதுகளையும் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், கலைகள் எப்பொழுதும் மனித வாழ்க்கையோடு நெருக்கமான தொடர்பு உடையவை என்றும் அதிலும் நுண்கலைகள் மனிதர்களின் எண்ணங்களை, கற்பனைகளை வெளிப்படுத்தும் ஒரு ஊடகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். சிற்பக்கலை, ஓவியக்கலை, நடனக்கலை, கட்டிடக்கலை இப்படி எந்த கலையாக இருந்தாலும் நம்முடைய பண்பாட்டு வளர்ச்சியை வரலாறாக தனக்குள்ளே கொண்டு இருக்கிறது என்றும் பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதன் தான் பார்த்த விலங்கு பொருட்கள் எல்லாவற்றையும் குயில்களின் சுவர்களில் கூரைகளில் கூடுகளாக பின்பு அதை அழகையும் உணர்ச்சியையும் சேர்த்து அழகிய ஓவியமாக வரைந்து வைத்தான். அடுத்த தலைமுறைக்கு ஆவணமாக கொடுத்தான் என்றார். விழாவில் சபாநாயகர் செல்வம், கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் உள்ளிட்ட ஓவியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பெங்கல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவிடம் கூடுதல் நிவாரணம் வழங்க கோரி திமுகவினர் மனு அளித்தனர். புதுவையில் கடந்த 30ஆம் தேதி பெங்கல் புயல் காரணமாக ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக புதுவை நகரம், கிராமப்புறங்களில் வெள்ளக்காடாகின. தமிழகத்தில் சாத்தனூர், வீடூர் அணைகளின் உபரி நீர் திறப்பால் புதுவை பகுதி தென்பெண்ணையாறு, சங்கராபரணி ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கிராமங்களில் நீரில் மூழ்கியது. சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீரில் மூழ்கி பயிர்கள் கடும் சேதத்திற்குள்ளான நிலையில் கடலூரில் ஆய்வை முடித்துக் கொண்ட மத்திய குழு மதியம் 3 மணிக்கு புதுச்சேரிக்கு வந்தது. மத்திய குழுவினர் இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் துணை மின் நிலையத்தின் பாதிப்புகளை நேரடியாக பார்வையிட்டனர். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அதிகாரிகள் புயல் மற்றும் வெள்ளத்தின் பொழுது பாகூர் முள்ளோடை துணைநிலை மின் நிலையம் மழை வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் மின் இயந்திரங்கள் பழுதானதை தெரிவித்தனர். மேலும் புதுவையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பெருமளவிலான புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர்.
புதுவையில் புயல் வெள்ள பாதிப்பு அதிக அளவில் உள்ளது. முதல்வர் ரங்கசாமி 614 கோடிக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக கடிதம் எழுதியுள்ளார். அதைவிட பாதிப்பு கூடுதலாக இருக்கும். இதனால் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து மத்திய குழுவினர் 2 பிரிவாக பிரிந்து பாகூர், கிருமாம்பாக்கம், டிஎன் பாளையம் பகுதிகளிலும், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டனர். மாலை 6 மணி வரை மேற்கொண்ட மத்திய குழுவினர் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேச உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் குறைந்த அளவில் மாணவர்களுடன் இயங்கும் அரசு பள்ளியை இடமாற்றம் நோக்கோடு செயல்படும் கல்வித்துறையின் நடவடிக்கைக்கு ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலையில் டென்ட் அமைத்து அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட சின்னவீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு துவக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 14 மாணவர்கள் மட்டுமே படித்து வருகின்றனர். இந்த பள்ளி கட்டிடம் சேதமடைந்து வருவதால் அப்பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள ஓடைவெளி பகுதியில் உள்ள பள்ளிக்கு அனுப்புமாறு கல்வித்துறை பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சேதமடைந்த பள்ளியை எடுத்து அப்புறப்படுத்தவும் அரசு முடிவெடுத்துள்ளது. அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி அருகே நடுரோட்டில் டென்ட் அமைத்து 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழமை வாய்ந்த இப்பள்ளியை மூடக்கூடாது, மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து சேதமடைந்த பள்ளியை எடுத்துவிட்டு அதே இடத்தில் புதிய பள்ளி கட்டித்தர வேண்டும் என்றும், அதுவரை அருகில் உள்ள சமுதாய நல கூடத்தில் மாணவர்களுக்கு வகுப்புகளை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலையிட்டு கல்வித்துறை அதிகாரிகளிடம் சேதமடைந்த பள்ளியை மீண்டும் அதே இடத்தில் கட்டித்தர வலியுறுத்தினார். இதையடுத்து கல்வித்துறை அதிகாரிகள் 6 மாத காலத்தில் பள்ளியை இடித்து மீண்டும் அதே இடத்தில் புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட அம்பேத்கர் வீதி, பிரான்சுவா மார்டின் வீதி போன்ற பல்வேறு பகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். விபிஆர் அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் வீதி, பிரான்சுவா மார்டின் வீதி, ஜெயமூர்த்தி மாரியம்மன் நகர், குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம், அட்வொகேட் சின்னத்தம்பி வீதி ஆகிய பகுதிகள் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், ஓபிசி மாநில துணைத் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள், ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் அருண்குமார், ராகுல், சித்ரா, பாக்கியமதி, மாலா, உமா மகேஸ்வரி, ரெஜேஷ், ரஞ்சித், சுஷீலா, சித்ரா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான ராஜவேலு கடந்த 3ஆம் தேதி தனது தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டார். தண்ணீரில் இறங்கி சென்ற பொழுது அவரது காலில் ஏதோ கடித்ததா. இதை அவர் பொருட்படுத்தாத நிலையில் ராஜவேலுவுக்கு திடீரென வெள்ளிக்கிழமை காய்ச்சலுடன் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் பின்னர் தீவிர சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். புதுவையில் அடித்துச் செல்லப்பட்ட புதுவை கடலூர் இடையிலான படுகை அணையை மத்திய குழுவினர் ஆய்வு செய்கையில் அப்பகுதி விவசாயிகள் உடனடியாக தரைப்பாலத்தை கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரி கடலூர் இடையிலான கும்மந்தமேடு தென்பெண்ணை ஆற்றை இணைக்கும் தரைப்பாலம் படுகை அணையை மத்திய குழுவில் இடம்பெற்றுள்ள வேளாண் அதிகாரிகள் பொன்னுசாமி, பாலாஜி ஆகியோர் ஆய்வு செய்தனர். இந்த தரைப்பாலம் மற்றும் படுகை அணை 5000 கன அடி நீர் மட்டுமே தாங்கக்கூடியது. ஆனால் வெள்ள பாதிப்பின் பொழுது 1.8 லட்சம் கன அடி நீர் வந்ததால் படுகை அணை தாங்காமல் உடைந்ததாக புதுவை அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்பொழுது மத்திய குழுவை விவசாயிகள் தங்களை குறைகளை கூற வந்த பொழுது அவர்கள் தாங்கள் தமிழ் தெரிந்த அதிகாரிகள் தான், எங்களிடம் தமிழிலே கூறுங்கள் என கூற விவசாயிகள் மகிழ்வுடன் தங்களது குறைகளை தெரிவித்தனர். தரைப்பாலத்தை நம்பி 10 கிராமங்கள் உள்ளது. அனைத்து கிராமங்களிலும் 5 அடி உயரத்திற்கு வெள்ளம் வந்தது. கொமந்தமேடு மற்றும் கடலூர் மாவட்டத்தை இணைக்கும் தரைப்பாலம் முழுமையாக சேதமடைந்துள்ளது. இதனால் கடலூர் செல்வதற்கு பல கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியுள்ளது. அதனால் உடனடியாக தரைப்பாலத்தை கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் மணவெளி தொகுதி என்ஆர் நகரில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
அரியங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதியில் உள்ள எண்ணா நகரில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் 5 கிலோ அரிசி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் வழங்கப்பட்டது. இதில் தலைவர் ரோட்டரியன் அறிவழகன், செயலாளர் கமலக்கண்ணன், பொருளாளர் ஜெயராமன், அதன் உறுப்பினர்களான ரோட்டரியன்கள் மகாலிங்கம், மாறுமுகம், பாஸ்கரன், ரங்கநாதன், விஜய் நாராயணன், சிவகுமார், வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று அரிசி வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரியன் சிவகுமார் தலைமையேற்று நடத்தியிருந்தார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் நிவாரண உதவிகளை வழங்கினார். புதுவை மாநில தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புய்யாக்குளம் பகுதியில் பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் அரிசி, பெட்ஷீட், பினாயில், குசுவத்தி, சானிடைசர் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை நிவாரணமாக வழங்கினார். இந்த நிகழ்வில் பகுதி பிரமுகர் அஜய் பரத், தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் ராஜா, செல்வராஜ், வெங்கடேசன், மன்னாதன், வருண், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வினோத், ஜனா, அபிலாஷ், விக்னாஷ், ஹரிஷ், மாறன், மதன், கமல், அன்பரசன் மற்றும் பலர் பங்கேற்றனர். பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு சார்பாக புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவையில் கடந்த சில நாட்களில் புயல் மழை வெள்ளம் காரணமாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பசி பட்டினியால் வாடும் ஏழை பழங்குடி மக்களுக்கு புதுவை மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக 1000க்கும் மேற்பட்ட பழங்குடி மக்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி வழங்கப்பட்டது. மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் துணைத் தலைவர் சக்திவேல், செயலாளர் புருஷோத்தமன், பொருளாளர் சுரேஷ், துணை செயலாளர் ஏகாம்பரம், ரவி ஆகியோர் டிஎன் பாளையம், கரிக்கலாம்பாக்கம், மங்களம் நகர், கூர்க்காடு, உருவையாறு, வில்லியனூர், மணவெளி, திருக்காஞ்சி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உணவு வழங்கினார். புதுவையில் பெங்கல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் டிஎன் பாளையம் பகுதியில் மத்திய இணை செயலாளர் உள்ளிட்டோரை மக்கள் முற்றுகையிட்டு ஆவேசமாக பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 30ஆம் தேதி பெங்கல் புயல் காரணமாக ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக நகரம், கிராமப்புறங்கள் வெள்ளக்காடாகின. தமிழகத்தில் சாத்தனூர், வீடூர் அணைகளின் உபரி நீர் திறப்பால் புதுச்சேரி பகுதி தென்பெண்ணை ஆறு, சங்கராபரணி ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பல கிராமங்களில் நீரில் மூழ்கியது. சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 4 பேர் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளை பேரிடர் பாதித்த பகுதியாக புதுவை அரசு அறிவித்துள்ளது. உடனடி நிவாரணமாக ரேஷன் கார்டுக்கு தலா 5000 வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மேலும் உதவியாக 600 கோடி ரூபாய் நிவாரண உதவியாக வழங்க வேண்டும் என பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். இந்த நிலையில் கடலூரில் மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். ஆய்வு முடித்த மத்திய குழு பிற்பகல் புதுச்சேரிக்கு வந்தது. முதலில் பாகூர் முள்ளோடையில் உள்ள துணை மின் நிலையம் வந்த உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா, அவரது தலைமையிலான 7 பேர் கொண்ட மத்திய குழுவினர் பாதிப்புகளை நேரடியாக பார்வையிட்டனர். மேலும் புதுவையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பெருமளவிலான இந்த புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இணை செயலாளர் ராஜேஷ் குப்தாவிடம் மழை வெள்ளத்தால் தங்களின் ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் சேதமடைந்தது, மின்சாரமும் இல்லை, அரசு தரப்பிலிருந்து எங்களுக்கு எந்தவித உதவிகளும் செய்யவில்லை என்று தங்கள் ஆவேசத்தை வெளிப்படுத்தினர். இதையடுத்து அவர் டிஎன் பாளையம் பேட் பகுதியில் தண்ணீர் தேங்கியுள்ள குடியிருப்பு பகுதிகளை பார்வையிட்டுவிட்டு அங்குள்ள அரசு நடுநிலைப் பள்ளி அருகே புறப்பட வந்தார். அங்கு இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா, தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பேரவைத் தலைவருமான செல்வன், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோரை மக்கள் முற்றுகையிட்டு ஆவேசமாக பேசினர். தீபாவளி சீட்டு நடத்தி 16,58,000 ரூபாய் மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் நாராயணபுரத்தை சேர்ந்தவர் புருஷோத்தமன். தனியார் நிறுவன ஊழியரான இவரது மனைவி கீதாவுடன் இணைந்து தீபாவளி நகை சீட்டு நடத்தி வந்தார். சீட்டில் சேர்பவர்களுக்கு 2 கிராம் தங்க நாணயம், 10 கிராம் வெள்ளி மற்றும் 3000 ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் வழங்குவதாக கூறினார். இதை நம்பி கரசூர் பகுதியை சேர்ந்த 132 பேர் 16,58,000 ரூபாய் வரை தீபாவளி சீட்டு கட்டினர். ஆனால் தீபாவளி பண்டிகை முடிந்தும் அவர்கள் கூறியபடி பொருட்கள் எதுவும் வழங்கவில்லை. இதையடுத்து சீட்டு கட்டியவர்கள் புருஷோத்தமன் வீட்டிற்கு சென்று கேட்டபொழுது சில தினங்களில் தருவதாக கூறினர். இந்த நிலையில் கணவன் மனைவி வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாக்கினர். இதனால் பாதிக்கப்பட்ட சாந்தி என்பவர் அளித்த புகாரின் பேரில் சேதராப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து புருஷோத்தமன், கீதா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சமூக முன்னேற்ற சங்கத்திற்கான புதிய பொறுப்பாளர்கள் நியமன ஆணை வழங்குதல் மற்றும் பணி நிறைவு பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது.
புதுச்சேரி சமூக முன்னேற்ற சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்களுக்கு நியமன ஆணை வழங்குதல் மற்றும் பணி நிறைவு பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா வெங்கட நகர பகுதியில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சமூக முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் சிவபிரகாசம் தலைமை தாங்கினார். புதுவை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி, வணிகர் சங்க தலைவர் மதிகழகன், சட்ட ஆலோசகர் கிருஷ்ணராஜ், சமூக முன்னேற்ற சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, செயலாளர் சிவபிரகாசம், பொருளாளர் குமரேசன், ஆலோசகர் சம்பந்தம், துணைத் தலைவர் அச்சுதானந்தம் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பணி நிறைவு பெற்றவர்களை பாராட்டி சால்வை அணிவிக்கப்பட்டது. RSS சிவபாரதி சார்பில் புயலால் பாதிக்கப்பட்ட அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியில் துப்புரவு பணி நடைபெற்றது. புதுவையில் புயல் கனமழையால் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து குப்பைகளாக காட்சியளித்தது. இந்த நிலையில் இன்று RSS சேவா பாரதி மூலம் புதுவை முதலியார்பேட்டையில் உள்ள அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் துப்புரவு பணி நடைபெற்றது. பாஜக நகர மாவட்ட தலைவர் சக்தி, கிருஷ்ணராஜ், பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர். புதுவை தமிழ் சங்கத்தில் புதுவை கிராம மற்றும் நகர்ப்புற கல்வி மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் ஹாட் சிவில் விமானத்துறை பயிற்சி பள்ளியின் சார்பாக 20ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கிராம மற்றும் நகர்ப்புற கல்வி மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் ஹாட் சிவில் விமானத்துறை பயிற்சி பள்ளியின் சார்பாக 20ஆம் ஆண்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு துணை இயக்குநர் நேரு யுவகேந்திரா, தெய்வசிகாமணி காஞ்சிமா முனிவர் பட்டமேறு படிப்பு மையத்தின் பேராசிரியர் ரஜினி சென்னோலைன் மற்றும் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் துணை பேராசிரியர் சந்திரா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவில் செயலாளர் விஜயலட்சுமி சக்திவேல் வரவேற்புரையாற்ற, சக்திவேல் ரவுத்திரம் நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முகமது அமீன் மற்றும் நீலகண்டன் ஆகியோர் செய்திருந்தனர். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் இன்று நடைபெற்ற பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழாவில் அடிப்படை மனித உரிமைகள் தான் மேம்பாட்டுக்கு உதவும் என்று பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் பாரதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. புரட்சி கவிஞரும் பெருங்கவிஞர் பாரதியாரும் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவை அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர், மகாகவி பாரதியார் படைப்புகளை நாம் கொண்டாடுகிறோம். பாரதியாரும் பாரதிதாசனாரும் வலியுறுத்திய அடிப்படை மனித உரிமைகள் தான் மனித சமய மேம்பாட்டுக்கு உதவும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்விற்கு செயலர் வள்ளி, இசைச்சுட கிருஷ்ணகுமார், ஆசிரியர் நமச்சிவாயம், லட்சுமி தேவி, மீனாட்சி, கணேஷ், ஈஸ்வரி தேவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் கலந்து கொண்டு பாராட்டுரையாற்றினார். நீயுமோர் மனிதன் மன்னன்று என்ற பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை வரியினை தலைப்பாக கொண்டு நடைபெற்ற உலக மனித உரிமை நாள் சிறப்பு கவியரங்கத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த 40 கவிஞர்கள் பங்கேற்று கவிதை படைத்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர் மமதன், பொய்யாது ஏகாம்பரம் நெறிப்படுத்தினர். முன்னதாக பாவலர் ராஜேஷ், கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் வரவேற்றனர். விரைவில் கலைமாமணி VP மாணிக்கம் நன்றி தெரிவித்தார். வீரர்வெளியிலிருந்து உப்பனாருக்கு ரயில் நிலையம் வழியே செல்லும் வாய்க்காலில் செங்கோண ரெடிமேட் கான்கிரீட் கட்டை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வீரர்வெளியிலிருந்து ரயில்வே நிலையம் கடந்து ராசமுடையார் வழியே உப்பனாருக்கு செல்லும் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டிருந்தது. இதனை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பொதுப்பணித்துறை அதிகாரிகளை வைத்து தூர்வாரி சுத்தம் செய்து கொடுத்தார். பின்னர் அங்கு சதுரங்க வடிவில் ரெடிமேட் சிமெண்ட் கட்டைகள் அமைத்ததால் அடைப்பு சுலபமாக தூர்வாரப்படும் என்பதற்காக சிமெண்ட் கலவை கட்டைகள் அமைக்கும் பணி நடைபெற்றது. அதை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது செயற் பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் பார்த்த சாரதி, இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். சமூக நீதி போராளி புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி திறந்தவெளி கருத்தரங்கம் நடைபெற்றது. பெரியார் சிந்தனையாளர் இயக்கம், தாயுமான தந்தை பெரியார் இயக்கம் சார்பில் சமூக நீதி போராளி புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவினால் புதுவை அரசு பாலின பாகுபாடு ஒடுக்கப்படும் அனைத்து சமூக தாய்வழி பூர்வக்குடி மக்களின் என்ற தலைப்பில் திறந்தவெளி கருத்தரங்கம் சாரத்தில் நடைபெற்றது. பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் ஆனந்தி தலைமை தாங்க சந்திரன் வரவேற்புரையாற்றினார். தாயுமான தந்தை பெரியார் இயக்க தலைவர் சக்திவேல் முன்னிலை வகிக்க மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க தலைவர் முருகானந்தம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி செயலாளர் மகேந்திரன் ஆகியோர் பட்டங்களை திறந்து வைத்தனர். தொடர்ந்து தமிழ் மீனவர் விடுதலை வேங்குகள் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வன், ஏப்ரல் 14 இயக்க தலைவர் நித்யானந்தம் ஆகியோர் துவக்க உரையாற்றினர்.
மேலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாபானன், தந்தை பெரியார் திராவிட கழக மாநில தலைவர் வீரமோகன், SDPI கட்சியின் மாநில பேச்சாளர் அப்துல்லா ஆகியோர் கருத்துரை வழங்கினர். பொறையூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு பிறைசூடிய பெருமான் சிவாலயத்தில் சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. வெளியனூர் கொம்யூன் பொறையூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு வேம்பரசி நாயகி உடனுரை பிறைசூடிய பெருமான் சிவாலயத்தில் கார்த்திகை மாதம் சோமவாரத்தை முன்னிட்டு சங்காபிஷேக விழா நடைபெற்றது. இது கும்ப அலங்காரம் செய்து கணபதி பூஜையுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. திருவாசகம், திருமுறை முற்றோதுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர் அபிஷேகங்களுடன் 108 சங்க அபிஷேகங்களும் கலசாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7115 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் கனமழையால் ஏற்பட்ட சேதங்களை மத்திய இணை செயலாளர் தலைமையில் மத்திய குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு. நுண்கலைகள் மனிதர்களின் எண்ணங்களை, உணர்ச்சிகளை, கற்பனைகளை வெளிப்படுத்தும் ஊடகம். கவர்னர் கைலாசநாதன் பேச்சு. பெங்கல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கூடுதல் நிவாரணம் வேண்டி மத்திய குழுவிடம் திமுகவினர் மனு. குறைந்த அளவில் மாணவர்களுடன் இயங்கும் வீராம்பட்டினம் அரசு துவக்க பள்ளியின் இடம் மாறுதலை கண்டித்து ஊர் மக்கள் சாலையில் டென்ட் அமைத்து போராட்டம். புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினரை TN பாளையம் மக்கள் முற்றுகையிட்டு கோரிக்கை. தீபாவளி சீட்டு நடத்தி 16,58,000 ரூபாய் மோசடி. தலைமறைவாக இருந்த தம்பதியினர் கைது. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.